श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। संत श्रीरंगपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்பாயை. இன்றைய தினம் பிரபாவ பத்ததியினுடைய 6, 7 மற்றும் 8வது ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல பிரபாவ பத்ததினுடைய 5வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சோம். அந்த 5வது ஸ்லோகம் என்னவாக இருந்தது? அல்பஸ்ருதைரபி ஜனைஹி அனுமீயசேத்வம் ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவமகிம்னி யதஹா பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியா நம்ம பார்த்த அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, வேதத்துல பாதுகாதேவியினுடைய பிரபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஊகிக்க முடிகிறது. யாரால? வேதத்தை முழுமையா படிக்காம அல்பஸ்ருதைரபி கொஞ்சமா வேதம் தெரிஞ்சவாளால கூட ஊகிக்க முடியறதா. பாதுகையினுடைய பிரபாவங்களை வேதங்கள்ல பரவலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்க. அது நமக்கு எப்படி தெரியறது? எதை வச்சு அதை ஊகிக்கிறா அப்படின்னா, வேதத்தினுடைய சாரமாகத்தான் ஸ்ரீமத் ராமாயணமானது வால்மீகி பகவானால அருளி செய்யப்பட்டது. அந்த ராமாயணத்துல பாதுகையினுடைய பிரபாவங்களை அநேக இடங்கள்ல சங்கேபமாகவும் சரி விஸ்தாரமாகவும் சரி வால்மீகி பகவான் எழுதியிருக்கார். அதன் அடிப்படையில கொண்டு வேதத்தினுடைய சாரம்தான் ராமாயணம். அப்படியாக இருந்தா ராமாயணத்துல பல இடங்கள்ல பாதுகையினுடைய பிரபாவங்கள் சொல்லப்பட்டதுனால நிச்சயமா வேதத்துல பாதுகையினுடைய பிரபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கும், நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதாக அந்த கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நாம இப்போ பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? பிரபாவ பத்ததினுடைய 6வது ஸ்லோகமாக என்ன ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க இருக்கோம். பாருங்கோ. இது பிரபாவ பத்ததினுடைய 6வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகமாக இருந்துருக்குது பாருங்கோ. திஷ்டந்து ஸ்ருதயஸ்ததோபி மகிதம் ஜாகர்த்தி தத்பாதுகே தத்தாத்ருக் பிரதனாய தாவக குண கிராமாய ராமாயணம் யஸ்யாசீதர விந்த சம்பவ யஸ்யாசீதர் அரவிந்த சம்பவது மஞ்சீர சிஞ்சாரவ ஸ்பர்தா துர்தர பாதபத்த பணிதிஹி வல்மீக ஜென்மா கவிஹி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஏ ரங்கநாதனுடைய பாதுகையே, ஏ ரங்கநாதனுடைய பாதுகையே, வேதங்கள்லாம் உன்னை பத்தி உயர்வா சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேதங்கள்லாம் உன்னை பத்தி சொல்றது உயர்வா சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கங்கள் இருக்கட்டும். அந்த வேதங்களை காட்டிலும் எல்லோரோடும் ரொம்ப உயர்வா கொண்டாடப்படுவது எதுனாக்கா ராமாயணம். அந்த ராமாயணமானது உன்னுடைய உயர்ந்த குணங்களை மேன்மையும் என்ன பண்றது அப்படின்னாக்கா சொல்லிண்டேதான் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள, அதாவது பூமியின் உள்ள புற்றிலிருந்து உண்டான வால்மீகி பகவான் என்ன பண்றாருனாக்கா,
அப்பேற்பட்ட ராமாயணத்தை எப்படி இயற்றினார் அப்படின்னு பார்க்கலாம். வேதங்கள் பாதுகையினுடைய பிரபாவங்களை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பூமியில புத்திலிருந்து தோன்றிய வால்மீகி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் தானே இந்த உசந்ததான ராமாயணத்தை நமக்கு கொடுத்திருக்கார் இல்லையா. அந்த ராமாயணத்தை அவர் எவ்வாறு நமக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தாமரை மலர்ல வீற்றிருக்கக்கூடியவர் யாருனாக்கா பிரம்மதேவ். தாமரை இருக்கு இல்லையா, அதுல வீற்றிருப்பவர் யாருனாக்கா பிரம்மதேவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவியினுடைய கால் சிலம்பிலிருந்து ஒரு ஒளி ஓசை வருதா, ஒரு விதமான ஓசை ஏற்படுது. அந்த சிலம்பிலிருந்து, சரஸ்வதி தேவியினுடைய சிலம்பிலிருந்து ஒரு விதமான ஓசை ஏற்படுது. அந்த ஓசைகளே என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த சப்தங்களே வால்மீகி பகவானுடைய திருவாயில வந்து அமர்ந்து ராமாயண சொற்களாக புறப்பட்டதல்லவா அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி அந்த ராமாயணம் எவ்வாறு உருவானது, அவர் எந்த விதம் அதை நமக்கு ஏற்றி தந்தார் அப்படிங்கிறது சுவாமி. வேதம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த வேதத்துல பாதுகையினுடைய பிரபாவங்கள் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் பாதுகாதேவி, வேதங்கள்லாம் உன்னை பத்தி உயர்வா சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த வேதங்களை காட்டிலும் எல்லாராலும் கொண்டாடப்படும் இந்த ராமாயணம் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய குணங்களையும் மேன்மலையும் அப்படி வெளிப்படுத்தியிருக்கு. இந்த உலகத்தில் தோன்றிய புற்றிலிருந்து தோன்றிய அந்த வால்மீகி மகரிஷி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ண, அந்த புத்திலிருந்து வெளிவந்தார். அப்படி வெளிவந்த அந்த வால்மீகி பகவானுடைய திருவாயில என்ன மாதிரி சப்தங்கள் வெளிவந்தது தெரியுமா? பிரம்மதேவருடைய பத்னியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, அவ எங்க இருக்கா, தாமரை மலர்ல அமர்ந்து இருக்காளாம். அப்பேற்பட்ட சரஸ்வதியினுடைய கால், அவருடைய கால்ல சிலம்பு அப்படிங்கிற ஒரு விதமான ஆபரணத்தை அணிஞ்சுட்டு இருக்கான். அப்படி இந்த சரஸ்வதி தேவியானவள் நடக்கும் பொழுது அந்த சிலம்பிலிருந்து ஒரு விதமான நாதம், ஒரு விதமான சப்தம் வெளியில வந்துதான். அந்த சப்தமே வால்மீகி பகவானுடைய திருவாயிலிருந்து வெளிப்பட்ட சப்தங்களாக மாறிதான் ராமாயண சொற்களாக புறப்பட்டன அல்லவா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல குறிப்பிடுறார். திஷ்டந்து, திஷ்டந்துனா என்ன பார்த்தோம் போன ஸ்லோகத்துல, கொஞ்சமா வேதம் தெரிஞ்சவா கூட சொல்றா, வேதத்துல பாதுகையுடைய பிரபாவங்கள் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றா இல்லையா. அது வேதங்கள்லாம் சொல்லட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும் சுவாமி. திஷ்டந்து, திஷ்டத்துனா என்ன அர்த்தம், அது இருக்கட்டும். எது ஸ்ருதயா, ஸ்ருதயா என்னது, வேதங்கள் என்ன பண்றது அப்படின்னாக்கா பாதுகாதேவி உன்னுடைய பிரபாவங்களை ஒரு பக்கம் சொல்றதுன்றது இருக்கட்டுமே. திஷ்டந்து, அது இருக்கட்டும் இல்லையா. ததோபி, ததோபினா அந்த வேதத்தை காட்டிலும், ஸ்ருதயா ததோபி அந்த வேதத்தை காட்டிலும் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, தத்து அந்த ராமாயணம், ராமாயணம் இருக்கு இல்லையா, ராமாயணமானது அது எப்பேற்பட்ட தெரியுமா, தத்தாதிருக், அப்படிப்பட்ட பிரதனாய, அவ்வளவு புகழ் பெற்றிருக்கு அந்த ராமாயணம். பெருமை இல்ல, ரொம்ப பிரசித்தி உடையது. லோகத்துல எல்லோரும் அதை கொண்டாடுறாளா இல்லையா. அப்பேற்பட்ட பிரதனாய, அனைவராலும் கொண்டாடப்படுவதாக இருக்கக்கூடிய ராமாயணமானது என்ன பண்றது அப்படின்னாக்கா, தாவக, தாவகனா உன்னுடையதான குணம் இருக்கு இல்லையா, அந்த குணம்னா உன்னுடைய வசத்தியான குணத்தை என்ன பண்றது அப்படின்னாக்கா, கிராமாய, அந்த உன்னுடைய பெருமை அப்படிங்கிறது நிறைய இருக்கு, கொட்டி கிடக்கிறது, கூட்டம் கூட்டமா இருக்கு. அப்பேற்பட்ட பெருமைகளை, கூட்டம் கூட்டமா உள்ள பெருமைகளை மற்றவாளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற வசத்தியான நோக்கத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜாகர்த்தி, ஜாகர்த்தினா விழித்து கொண்டே இருக்கான். அதான் சொல்லுவாள், விழிப்புணர்வோடு இருந்துட்டு இருக்கான். இது ராமாயணம். இதுக்காக தாவக குணா, உன்னுடைய பிரபாவங்களை, உன்னுடைய குணங்களை உடைய கிராமாய, அந்த கூட்டங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும். பாதுகாதேவியோட பிரபாவங்கள் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத
இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும். அதாவது விழித்து கொண்டே இருக்கிறது, அந்த ஜாகர்த்தி விழித்து கொண்டே இருக்கிறதுமா. எஸ்ய எந்த ஒரு ராமாயணத்திற்கு அரவிந்த சம்பவ, அரவிந்த சம்பவ தாமரை பூவில் உண்டான பிரம்மாவனுடைய வது. பிரம்மாவுடைய வதுனா யாரு அப்படின்னாக்கா, பிரம்மாவும் தாமரையில இருந்தா ஆவிர்வாவமானார். சரஸ்வதி தேவி வீட்டில் இருக்கிறதும் தாமரை மேலதான் வீட்டிருப்பார் இல்லையா? அரவிந்த சம்பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரை பூவில் உண்டான பிரம்மதேவனுடைய வது. வதுனா யாரு? பத்னி சரஸ்வதி தேவியானவள். வதுனா சரஸ்வதி தேவியினுடைய மஞ்சீர. மஞ்சீரனா அந்த கால் சிலம்பு. அதுல இருந்து என்ன வருதுனாக்கா சிஞ்சாரவ. சிஞ்சாரவன் என்னது அப்படின்னாக்கா, அந்த ஒரு விதமான சப்தத்தோட நாதத்தோட என்ன பண்றது அப்படின்னாக்கா ஸ்பர்தா. ஸ்பர்தானா கலக்கத்தினால். துர்தர, அது அந்த சப்தத்தை கேட்டா யாராலும் தூங்கவே முடியாதாம். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா துர்தர, தூங்கவே முடியாதாம். பணிதிகி, வார்த்தையை, அப்படி வார்த்தையை, பணிதிகினா வார்த்தையை உடையதாக இருக்கிற வல்மீக ஜென்மா. வல்மீக ஜென்மான என்ன? பூமியில ஒரு புத்திலிருந்து உண்டான வால்மீகி மகரிஷியானவர் அவர் என்ன பண்ண? கவிஹி, கவனம் பண்ணவராக ஆசீத்து. அந்த சரஸ்வதி தேவியான பிரம்மானுடைய பத்னியாக இருக்கக்கூடிய வது, அந்த சரஸ்வதி தேவியானவள் என்ன பண்றானாக்கா மஞ்சீர சிஞ்சாரவ, ஒரு விதமான சப்தம் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து ஏற்படுறது? அவருடைய கால் சிலம்புல இருந்து ஏற்படுறதா. அது அவரை தூங்கவே விடாம என்ன பண்றது? அந்த சப்தங்கள் யார? வால்மீகி பகவான தூங்க விடாமல் அந்த சப்தத்தை கேட்டு 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 அப்படியே வால்மீகி பகவான் திருவாய் மூலமாக வெளியில வந்துதான் பெயர்பட்டது அந்த ராமாயணம் அப்படிங்கிற. ராமாயணம்ன்றது எப்படி உருவாச்சு தெரியுமா? இல்லையா? இந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணம் இருக்கு இல்லையா, உன்னுடைய பிரபாவங்களை எப்படி வசத்தியா கொண்டாடுறது தெரியுமா? ஜாகர்த்தி, விழிப்புணர்வோடு இருந்துட்டு இருக்கா. பாதுகளுடைய பிரபாவங்களை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு காணப்படுகிறது. அதனால வேதங்கள் ஒருபுறம் சொல்றது இருக்கட்டும், திஷ்டந்து ஸ்ருதயா ததோபி, அந்த வேதங்கள் அப்படிங்கிறது அந்த வேதங்களை காட்டிலும் மகிதம், மகிதம் கொண்டாடப்பட்ட தத்து எது? ராமாயணம். அப்பேற்பட்ட பிரசித்தியுடையதா இருக்கக்கூடிய தாவக உன்னுடையதான குணகிராமாய, உன்னுடைய குணங்களை, உணக்கூட்டங்களை, கூட்டம்னா அப்படியே நிறைய இருக்கு, அப்படியே அவ்வளோ கொட்டி கிடக்கிறது இல்லையா, தெரியப்படுத்துவதற்கு ஜாகர்த்தி. அப்படியே ராமாயணத்துல பாதுகளுடைய பிரபாவங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கணுமா. அது தெரியப்படுத்துறதுக்காகத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் அநேக இடங்களை பாதுகளுடைய பிரபாவங்களை அப்படியே நிறைய சொல்லியிருக்காரு. அது சாதாரணமா வரல அவருக்கு. அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னாக்கா, இந்த தாமரை மலரிலிருந்து உண்டான பிரம்மா இருக்கா இல்லையா, பிரம்மதேவன், அவருடைய பத்னி வது யாரு? சரஸ்வதி தேவியானுடைய கால் சலங்கை இருக்கு இல்லையா, அந்த கால்ல சிலம்பு, அந்த சிலம்புல இருந்து ஒரு விதமான சப்தமானது எழுப்பப்படுறதா. அந்த காலினுடைய சிலம்புல இருந்து சிஞ்சாரவ ஒரு விதமான சப்தமானது ஏற்படுறது. அந்த சப்தம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, இவரை தூங்க முடியாமல் இருக்கிற பாத. பாதனா ஸ்லோகத்தினோட எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்லோகம்னா 4 பாதங்களை உடையது ஒரு ஸ்லோகம். இப்ப இங்க பாதனா ஸ்லோகத்தின் 4ல் ஒரு பாதத்தினால் பத்த செய்யப்பட்ட பணிதிகி வார்த்தையை உடையதாக இருக்கிற வல்மீக ஜென்மா. ஜென்மானா பிறப்பு. எங்கேருந்து தோன்றினார் அவர்? புற்றிலிருந்து தோன்றி. அந்த புற்று எங்க இருக்கு? பூமியில. பூமியிலிருந்து ஒரு விதமான புற்று அவரை சுத்தி எழருது. அந்த புத்திலிருந்து வெளியில வர்றார். அதான் வல்மீக சம்பவகிரா இல்லையா சொல்லிட்டு. அப்படி அவர் என்ன பண்றாருனாக்கா, கவிகி கவனம் பண்ணுகிறவராக ஆசீத் ஆனாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அவருக்கு ஏற்படுறது. யாருக்கு? சுவாமி தேசிகன்.
திஷ்டந்து ஸ்ருதயஸ்ததோபி மகிதம் ஜாகர்த்தி தத்பாதுகே தத்தாத்ருக்தனாய தாவக குண கிராமாய ராமாயணம் யஸ்யாசீதரவிந்த சம்பவது மஞ்சீர சஞ்சாரவ ஸ்பர்தாதுத்தர பாதபத்த பணிதிஹி வல்மீக ஜன்மா கவிஹி அப்படிங்கிறது இந்த 36வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அடுத்து 37 பாதுகா சகஸ்திரம் தொடர் வரிசையில 37 பிரபாவ பத்தத்தினுடைய 7வது ஸ்லோகம் அப்படி சொல்லலாம். அத மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தை நாம அனுபவிக்கிறோம். பாருங்க என்ன ஸ்லோகம் அது. பக்தி பிரக்வ புர பிரபஞ்சன ஜடா வாட்டி சனி சனீடஸ்புர சூடாரக்வத வாசனா பரிமளஸ்தியானே ஸ்துமః பாதுகே ரங்கக்ஷோணி பிருதங்கிரி பத்மயுகலி பூர்ண பிரபத்தே பலம் நிச்சின்வந்தி விபஸ்சித சமதனா நித்யம் எதுத்தம்சனம் அப்படிங்கிறது இந்த 37வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, திரிபுராசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை சிவன் என்ன பண்றாருன்னா அழிக்கிறார். திரிபுராசுரன் அப்படிங்கிற ஒரு சிவனை அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அந்த அரக்கனை சிவபெருமான் வதம் பண்றாரா. மேலும் அவருடைய சிவபெருமானுடைய சிரசுல பாதுகா தேவியே தரிச்சுட்டு இருப்பானா. யாரு? சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்ணுவாருனாக்கா, ஏ பாதுகா தேவி எப்பவுமே தன்னுடைய சிரசுல வச்சுட்டே இருப்பாரா. யாரு? சிவபெருமான் அப்படியே சிரசிலே தரிச்சுட்டு இருக்கார். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, உன் மீது கொண்ட பக்தி, உன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக சிவபெருமான் உன்னை வணங்கியபடியே இருக்கின்றார். அதனால என்ன ஆகுது, அந்த அவருடைய ஜடாமுடியில எப்பவுமே அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு விதமான மலர், அந்த மலரை அவர் சூடிண்டே இருப்பார். அவருடைய ஜடாமுடியில மலர்கள் சூடின்னு இருக்கக்கூடிய கொன்றை மலர் அப்படிங்கிற ஒரு மலர் இருக்கா. கொன்றை மலர் அப்படிங்கிறது ஒரு மலர், ஒரு விதமான புஷ்பம். அந்த கொன்றை புஷ்பத்தை சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஜடாமுடியில எப்பவுமே அணிஞ்சுப்பார். அவருடைய ஜடாமுடியில அந்த மலர்களை அணிந்து கொள்வதனால் என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா, பாதுகையின் மேலேயும் அந்த மனம் இருக்கு இல்லையா, அது வீசிண்டே இருக்குமா. எப்போதுமே அந்த பாதுகையில ஒரு விதமான நறுமணம் இருந்துட்டே இருக்கும். அது என்ன நறுமணம் அப்படின்னாக்கா, இந்த கொன்றை பூவினுடைய வாசமாக இருக்கும். அது எப்படி பாதுகையிலிருந்து அப்படிப்பட்ட வாசனை எப்படி வருது, நறுமணம் வருதுனாக்கா, சிவபெருமான் எப்பவுமே அந்த பாதுகைகளை தன்னுடைய தலை மேல வச்சுட்டே இருப்பாராம். மேலும் அவருடைய ஜடாமுடியில அந்த கொன்றை மலர் அப்படிங்கிற ஒரு மலரை சூடிண்டே இருக்கிறதுனால அந்த நறுமணமானது பாதுகையின் மேல எப்பவுமே இருந்துட்டே இருக்குமா. அப்படியே பாதுகையின் மேல அந்த வாசனையானது இருந்துட்டே இருக்கும். இதனால அந்த பாதுகைக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே பருமனாவே இருக்கா இல்லையா. எப்பவுமே சந்தோஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கூட எப்பவும் இழைக்கவே மாட்டோம் இல்லையா. இழைக்காம சொல்லுவா, என்ன இழைச்சி போயிட்டியே அப்படின்பா. இல்ல, இழைக்காம இருக்கிறது அப்படின்னாக்கா பருமனாகவே இருக்குமா. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த மலர்கள் அப்படிங்கிறது தான் காரணம். அதனால பாதுகைக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்பவுமே நம்ம அந்த வாசனை ரொம்ப பிடிச்சதுனால அது எப்படி இருக்கு, பருமனாவே இருக்கான். அப்படிப்பட்ட பாதுகை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். சாதாரண பாதுகை. சிவபெருமான் அவர் எப்பேற்பட்டவர்னாக்கா, திரிபுராசுரன் என்ற அரக்கனை அழித்தவர். அவர் என்ன பண்றார், தன்னுடைய சிரசுல எப்பவுமே பாதுகையே உன்னையே தரித்தனாக இருந்துட்டு இருக்கார். உன் மீது உள்ள பக்தியின் காரணம் தான் உன்னை வணங்கியபடியே வச்சுட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாருனாக்கா, அவருடைய ஜடாமுடியில உன்னை மட்டும் தரிச்சுட்டுல, அவருடைய ஜடாமுடியில என்ன பண்றாருனாக்கா அந்த கொன்றை மலர்களை அணிஞ்சிப்பார். அப்படி அந்த கொன்றை மலர்களை அணிஞ்சு அணிஞ்சு என்ன ஆகுதுனாக்கா, அந்த நறுமணமானது பாதுகை மேலேயும் வீசிண்டே இருக்குமா.
அந்த நறுமணம் அதுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது பருமனாகவே இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பாதுகையை நாம என்ன பண்ணோம், நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது இந்த இந்திரியங்கள்லாம் அடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது யார் பண்ண, வித்வான்கள் பண்ணா பொதுவா பொதுவா இல்லையா. அப்படி அந்த பண்டிதாலாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானா, பாதுகைய தன்னுடைய சிரசில தாங்கியபடி எப்பவுமே இருந்தே இருப்பாளாம். இந்திரியங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்ச வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானாக்கா, இந்த பாதுகாதேவி அவ சத்தியா தன் தலைமையிலேயே வச்சு எப்பவுமே கொண்டாடிட்டே இருப்பாள். தன்னுடைய சிரசில வச்சுட்டே இருப்பாள். அதுக்கு என்ன அர்த்தம், நான் ரங்கநாதனுடைய திருவடிகளை அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினவா இருக்கா இல்லையா வித்வான்கள், அவ எப்பவுமே ஏ பாதுகாதேவி உன்னை அவளுடைய சிரசிலேயே வச்சு கொண்டாடிட்டு இருப்பாளாம். அது என்ன காண்பிச்சு கொடுக்கிறது அப்படின்னாக்கா, ரங்கநாதன் திருவடிகளை நாங்க எப்பவுமே அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காண்பிச்சு கொடுக்கிறது இல்லையா. அதுதான் அவனுடைய மனதாலும் வாக்காலும் நமக்கு ஏற்படக்கூடிய பயன் இது அப்படிங்கிற மாதிரி அந்த வித்வான்கள் கருதுறா. எப்பவுமே நமக்கு என்னடா பயன் அப்படின்னாக்கா, மனதாலும் வாக்காலும் நம்ம என்ன பண்ணோம், பாதுகாதேவியோட பிரபாவங்களை சொல்லிட்டே இருக்கணும், மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், ரங்கநாதன் திருவடிகளே அடைக்கலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவ மனசுல இருந்துட்டே இருக்கும். அத வாயால சொல்லிண்டே இருப்பான். அதுதான் பயன். எம்பெருமானுடைய திருவடிகளை அடைக்கலம் அடைகிறது தான் ஒரே பயன். அதுக்காக என்ன பண்ற, அந்த பாதுகைகளை சத்தியா தன்னுடைய தலையில வச்சுட்டு கொண்டாடின்னு இருக்கா. இந்த மாதிரி நாமளும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாமளும் பாதுகை வணங்கிட்டு தான் இருக்கோம். எப்படி வணங்கணும், சாதாரணமா வணங்கினா போராது. சிவபெருமான் சதா சர்வகாலம் தன்னுடைய தலைமையிலேயே வச்சுட்டு இருக்காரு. அப்படி சத்தியா கொண்டாடிட்டு, அதனாலதான் நம்ம பண்டிதாலாம் இருக்கா இல்லையா, அவ தன்னுடைய சிரசுல தாங்கியபடியே இருப்பாளாம். அதுக்கு என்ன அர்த்தம், ரங்கநாதனுடைய திருவடிகள் அடைக்கலம், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த 37வது ஸ்லோகம். ராமாயணத்துல பாதுனுடைய பெருமையை பற்றி கூறியவர் யாரு இல்லையா. அத என்ன சொல்றாருனாக்கா, எல்லோரும் தங்களுடைய தலையில் ஏற்பதை பற்றி கூறுகிறார். இதுக்கு முன்னாடி ராமாயணத்துல அவருடைய பெருமை எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப இங்க என்ன சொன்னாரு, அதை எல்லாரும் தன்னுடைய தலையில ஏற்று அதை பற்றி கொள்ள வேண்டும். நம்பெருமாளுடைய அடியார்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ எப்பவுமே தலையில அவரது பாதுகையே ஏத்துக்கணும் அப்படிங்கிறதே தன்னுடைய விருப்பமாக கொண்டுள்ளார்களாம் எல்லாரும் இல்லையா. அதனால நாமளும் சத்தியா அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்ற விதமா இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. பக்தி பிரக்வபுர பிரபஞ்சன ஜடா வாட்டீச நீடஸ்புர சூடாரக்வத வாசனா பரிமள ஸ்தியானே ஸ்துமஃ பாதுகே ரங்கக்ஷோணி மிருதங்கிரி பத்மயுகலி பூர்ண பிரபத்தேஹே பலம் நிச்சன்வதி விபஸ்சித சமதனா நித்யம் எதுத்தம்சனம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பக்தினா என்னது, பக்தினாலே பிரக்வன வணங்கி இருக்கிற, புறப்பிரபஞ்சன, புறப்பிரபஞ்சனா என்ன, திரிபுராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை கொன்ற சிவனுடைய ஜட்டாவாட்டி அப்படின்னாக்கா ஜடையின் வரிசைகளுடைய சனீட, அந்த ஜடைக்கு அருகாமையில், சனீடன சமீபத்துல, அருகாமை என்ன பண்ண, ஸ்புரத்து பிரகாசிக்கின்ற சூடாரக்வத அந்த தலைக்கு அலங்காரமான கொன்றை பூவினுடைய, சூடாரக்வதன என்ன, அந்த கொன்றை பூ அப்படிங்கிற ஒரு பூ சொன்னோம் இல்லையா, அது அலங்காரமா வச்சுக்கிறாரா. வாசனா அந்த பூவிலிருந்து உண்டான வாசனையான பரிமள அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, பரிமளம் நறுமணம், அது ஸ்தியானே, அதனால பாதுகாதேவி பருத்தவளாக காணப்படுகிறாள். பாதுகைகளை ஸ்துமஹா ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அப்பேற்பட்ட பாதுகையில நாம ஸ்தோத்திரம் பண்றோம். சிவபெருமானே தன்னுடைய சிரசுல சதா சர்வகாலம் வச்சுண்டு இருக்கான்னு, என்ன அதுக்கு என்ன அடையாளம் சுவாமி கேட்போமோ இல்லையோ, எப்படி சுவாமி சொல்றேன் அப்படின்னா, அந்த கொன்றை பூவினுடைய வாசனை நறுமணம்
எப்பவுமே பாதுகாதேவி மேல வீசிண்டே இருக்குமா இல்லையா? அதனால அவள் பருத்தவளாக காணப்படுகிறாள். ஏ பாதுகே பாதுகைகளே ஸ்துமஹா. அதனால நாம என்ன பண்றோம்? ஸ்துமஹா, நாமளும் ஸ்தோத்திரம் பண்ணலாமே இல்லையா? சமஹா, இந்திரியங்களை அடக்குவதை, தனாகா பணமாக உடையதாக இருக்கின்ற விபஸ்சிதா வித்வான்கள் இருக்கா இல்லையா? அவ என்ன பண்றா தெரியுமா? நித்தியம் எப்பொழுதுமே எதுத்தம் சனம், அந்த அந்த பாதுகைகளை தலையில வச்சு அப்படியே வச்சுட்டு இருக்காளாம். எதுத்தம் சன பாதுகை தன் தலைமை எப்பவுமே, நித்தியம்னா எப்பொழுதும் வச்சுட்டே இருப்பாளாம். ரங்கக்ஷோணிபிருத்து, ஸ்ரீரங்கநாதனுடைய அங்கிரி பத்மயுகலி, அங்கிரினா தாமரை போன்ற, தாமரைகளில் செய்த 2 திருவடிய தன்னோட சிரசுல எப்பவுமே வச்சுட்டு இருப்பாளாம். எப்பேற்பட்டது? ரங்கக்ஷோணிபிருத்து, ஸ்ரீ ரங்கநாதனுடைய அங்கிரித பத்மயுகலி, தாமரை மலர் போன்ற 2 திருவடி இல்லையா? அத பூர்ண மனோவா காயத்தால் சேர்ந்த பரிபூர்ணமா இருக்கணும் இல்லையா? மனசால நினைச்சா மட்டும் போராது, வாயால சொன்னா மட்டும் போராது, சரீரத்தால விழுந்து சேவிச்சா மட்டும் போராது, மனோவாக்காயான்னு சொல்லுவா இல்லையா? அதான் பூர்ணம். பூர்ணம்னா முழுமையாக, முழுவதுமாக என்ன பண்ணணும்? பிரபத்தேஹே, சரணாகதிக்கு பலம் பிரயோஜனம் என்று நிச்சின்பந்தி, நிச்சயிக்கிறார்களோ அப்பேற்பட்ட பாதுகையை நாமும் ஸ்துமஹா, ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அப்பேற்பட்ட வசத்தியான பாதுகைகள் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சாதாரண பாதுகைகளை கொண்டாடல சுவாமி. எப்பேற்பட்ட பாதுகை பத்தி எல்லாம், அப்பேற்பட்ட பாதுகைகளை நாம் ஸ்துமஹா, ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம் சொல்லக்கூடியது இந்தி. பக்தி பிரக்வபுர பிரபஞ்சன ஜடா வாட்டீச நீடஸ்புர சூட்டாரக்வதவாசனா பரிமளஸ்தியானே ஸ்துமः பாதுகே ரங்கக்ஷோணி பிருதங்கிரி பத்மயுகலி பூர்ண பிரபத்தே பலம் நிச்சின்பந்தி விபஸ்சித சமதனா நித்யம் யதுத்தம் சனம். அப்படிங்கிற மாதிரி இந்த 37வது ஸ்லோகம் பிரபாவ பத்திரத்தினுடைய 7வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து 38 அப்படிங்கிற ஸ்லோகமாகவும் பிரபாவ பத்திரத்தினுடைய 8வது ஸ்லோகமாகவும் என்ன இருக்கின்றதை பாருங்க. மாதர் மாதவ பாதுகே தவ குணான் கஸ்தோது மஸ்தோதகீ மஸ்தோத மஸ்தோகதீஹி கோட்டீரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாக்ஷணே ஸ்வர்கினாம் அந்யோன்யம் க்ஷிபதாமகம் பிரதமிகா சம்மர்த்தக கோலாஹலம் விஸ்வக்சேன விகார வேத்ரலலிகா கம்பஸ்சிரா லும்பதி. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்துருக்கு அப்படின்னாக்கா, இப்போ நம்பெருமாளுடைய அவருக்கு முன்பாக எங்க நடக்கிறது அப்படின்னாக்கா வைகுண்டம்னு எடுத்துக்கலாம். மேல் லோகத்துல என்ன நடக்கிறது பாருங்க. நம்பெருமாளுடைய அவருக்கு முன்பா என்ன பண்றான்? எல்லோரும் சடாரிய வாங்கிக்கணும், தன்னுடைய தலையில தரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் முண்டி அடிச்சு போறாளாம். அதாவது 33 கோடி தேவர்களா இருக்கா இல்லையா? அவெல்லாம் என்ன பண்றாளாம்? அப்படியே பகவானுடைய அந்த ஷட்டாரிய தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே முண்டி அடிக்கிறாளாம். அப்ப அதனால அங்க ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுறதா, பிரம்மாண்டமான கூட்ட நெரிசல் இல்லையா? ஒருத்தரோட ஒருத்தர் போட்டு நீயா நானா நீயா நானான்ற மாதிரி முந்தி அடிக்கிறா. எதுக்கு? எம்பெருமான் முன்னாடி அவருடைய அந்த சட்டாரிய வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போட்டி போடுறா. நம்பெருமாளின் அவருடைய முன்பாக பலரும் என்ன பண்றா? சட்டாரிய பெற்றுக்கொள்வதற்காக அப்படியே முண்டி அடிக்கிறாளாம், முட்டி மோதரா, அப்படியே அலை மோதுறது கூட்டம். அப்ப அங்க பெரிய கூட்ட நெரிசல் வேற ஏற்படுறது இல்லையா? இங்க தேவர்கள்லாம் எல்லாம் நின்றுட்டு இருக்கா, வரிசையில நின்றுட்டு இருக்கா. அப்படி நிறைய பேர் கூட்டமா நின்றுட்டு இருக்கா. அப்படி ஒரு நெரிசல், அடக்க முடியாத ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுறதா. அந்த நிலையில அங்கு விஸ்வக்சேனர் வரார் இல்லையா? விஸ்வக்சேனர் வந்து அம்பெருமாள் அவ மீது எங்கன்னா உள்ள
அந்த வாத்சல்யத்தினால் இங்கு வந்தவன் ஆவானாம். அந்த ஷடாரியை பெறுவதற்கு அவர்களுக்குள்ள யார் முதல்ல வாங்கிறது, யார் முதல்ல போய் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏற்பட்டுட்டே இருக்கு, ஒரு விதமான போட்டி ஏற்பட்டுட்டே இருக்கு. ஏ மாதவனாகிய கிருஷ்ணனின் பாதுகையே, அனைவருக்கும் நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? தாய் போன்றவளே, உன்னுடைய குணங்கள் முழுவதையும் நான் நன்கு உணர்ந்து உன்னை துதிபாடும் அறிவு இருக்கு இல்லையா, அது எல்லோருக்கும் இருக்கு. உன்னுடைய நாயகனா நம்பெருமாளை தேவர்கள் வணங்குகின்றனர். அப்ப என்ன நடக்கிறது, உன்னை தன்னுடைய தலையில ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றா, நான் முந்தி நீ முந்தி அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுட்டே இருக்கா. அதனால அங்க பெரிய சப்தமானது ஏற்படுறது, கூட்ட நெரிசலானது ஏற்படும். அதனால விஸ்வக்சேனர் என்ன பண்றாருன்னா, தனது கையில விளையாட்டிற்காக எப்பவுமே பார்த்தா விஸ்வக்சேனர் ஒரு பெரம்பு வச்சுட்டு இருப்பார். விஸ்வக்சேனோட கையில ஒரு பெரம்பு இருக்குமா, விளையாட்டிற்காக ஒரு கையில ஒரு பெரம்பு வச்சிருந்து அதை காண்பித்து ரொம்ப சிரமப்பட்டு இவாளால் எழுப்பக்கூடிய சப்தத்தை அடக்குறாராம். அப்பேற்பட்ட தேவர்களாலும் உன்னை துதிக்க இயலாது. அதாவது நீ முந்தியா நான் முந்தியான்னு எல்லோரும் என்ன பண்றா, அந்த ஷடாரிய தன்னுடைய தலையில தரிச்சுக்கணும் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டி போடுறா எம்பெருமான் முன்னாடி. அப்ப என்ன நடக்கிறது, அங்க பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுது, சப்தமானது நிறைய ஏற்படுது. அதை கட்டுப்படுத்தவே முடியல. அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக விளையாட்டா விஸ்வக்சேனருடைய கையில ஒரு பெரம்பு வச்சுட்டு இருக்கார். அதை வச்சு என்ன பண்ண காண்பிச்சு ரொம்ப சிரமப்பட்டு அவர்களால எழுப்பக்கூடிய அந்த சப்தம் இருக்குல்ல, ஓசை, ஒரே கூச்சல் போட்டுட்டே இருக்கா இல்லையா, அது அடக்கிறாராம். அப்படி இருந்துருக்க தேவர்களால கூட உன்னை பத்தி துதிக்க இயலாதுமா இல்லையா? மாதவனாகிய கிருஷ்ணனின் பாதுகையே, எப்பேற்பட்டவள் நீ, அனைவருக்கும் தாய் போன்றவள். உன்னுடைய குணங்களை முழுவதையும் நன்கு உணர்ந்து உன்னை துதிப்பாடுற அறிவு யாருக்கு தான் உண்டு இல்லையா? யாருக்குமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு உசத்தியான குணங்களை உடையவள் நீ இல்லையா? 33 தேவர்கள் எல்லாம் கூட என்ன பண்றா, பெருமாள் முன்னாடி இந்த ஷடாரிய தன் தலையில தரிச்சுக்கணுங்கிறதுக்காக நீ முன்னாடி நான் முன்னாடின்னு ரொம்ப போட்டி போடுறாளாம். நான் முந்தி நீ முந்தின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு போட்டி போட்டு இருக்காளாம். இதனால அங்க பெரிய கூச்சல் குழப்பம் அப்படி ஏற்படுறது, ஒரு நெரிசல். அந்த நெரிசல விஸ்வக்சேனர் என்ன பண்றாருன்னா, விளையாட்டா தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு கொம்பால பெரம்பால ரொம்ப சிரமப்பட்டு அவளுடைய எழுப்பக்கூடிய அந்த கூச்சல் சப்தத்தை அப்படி கட்டுப்படுத்துறாராம். அப்படி கூச்சலிட்டு நீ முந்தியா நான் முந்தியான்னு அந்த ஷடாரிய தரிசிக்கிறதுக்காக இயங்கக்கூடிய அந்த தேவர்களால கூட உன்னை துதிக்க முடியாதுமா. அப்பேற்பட்ட வசத்தியான குணங்களை கொண்டவள் நீ அப்படிங்கறத இங்க வெளிப்படுத்துறார் சுவாமி இல்லையா? 38வது ஸ்லோகம். ஏ மாதா, அம்மா மாதவ பாதுகே, மாதவனுடைய பாதுகையே, தவ உன்னுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றதற்கு அஸ்தோகதீஹி, அதிகமான புத்தி வச்சுருக்கான் பார். அஸ்தோகதீஹின்னா யாரு? அதிகமான புத்தி உடையவன். கஹா, எவன் இருக்கிறான்? யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. சேவாக்ஷனே, சேவிக்கிற காலம் இருக்கு இல்லையா, எம்பெருமான சேவிக்கிறதுக்கு போறா இல்லையா, எல்லாரும் அடிச்சுட்டு சேவிச்சுட்டு சடாரை வாங்கிக்கணும்னு போறா இல்லையா, அந்த சேவிக்கிற காலத்திலே சேவாக்ஷனே, சேவிக்கக்கூடிய காலத்திலே கோட்டீரேஷு, அந்த கிரீடங்களில் எதர்ப்பன, அந்த பாதுகையில தன் மேல சாதிச்சுக்கணும் அப்படின்னு பிரணயினாம் யாச்சகம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த பாதுகையை தன்னுடைய தலை மேல தரிச்சுக்கணும், தன் தலையில சட்டாரிய வாங்கிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பாதுகைகளை சாதிப்பதில் பிரணயினாம் யாச்சகம் பண்ணுகிறார்களோ, அந்யோன்யம் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றா அப்படின்னாக்கா க்ஷிபதாம், தள்ளுறாளாம். அப்படி உன்னை பிடிச்சி தள்ளுறாளாம், நான் வாங்குற முதல்ல நீ வாங்குற முதல்ல அப்படிங்கிற மாதிரி க்ஷிபதாம், அப்படி ஒருத்தர் தள்ளிட்டு இருக்கான். எங்க? ஸ்வர்கினாம், தேவதைகளுடைய அகம் பிரதமிகா, நான் முன்ன அகம் பிரதமிகா, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் வாங்குவேன், நான் தான் முதல்ல வாங்குவேன் அப்படின்னு
அவ ஒருத்தர் முண்டி அடிச்சுன்னு போராளாம். அப்படி போறதுனால என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சம்மர்த அப்படியே நெரிசல் ஏற்படுறது. கோலாகலம், பெரிய சப்தமானது, கோலாகலமா இருக்கு, ஒரே சப்தமா இருக்கு. அத என்ன பண்றாரு பாருங்க, விஸ்வக்சேனா, விஸ்வக்சேனனுடைய விகார விளையாட்டாக இருக்கிற வேத்ரலதிகா, வேத்ரலக்கினா அந்த கொடி பிரம்பு, ஒரு பிரம்பு கையில ஒரு பிரம்பு வச்சுட்டு இருக்க. கம்பகா, கம்பகனா அந்த பிரம்ப பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம். கம்பகனா நடுக்கம், உதறது, அப்படியே உதறது எல்லாரும். சிராத் வெகு காலம் கழித்து லும்பதி, அப்படியே மெல்ல அந்த கூச்சல் குழப்பம் வந்து என்ன பண்றது, லும்பதி அப்படி போக்கிட்ட. அந்த கூச்சல் குழப்பத்தை, சப்தத்தை யாரால போக்கப்பட்டது? விஸ்வக்சேனரால. ஒரு விளையாட்டா ஒரு பெரம்பு எடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் கூச்சல் போடாம அப்படி ஒரு பயபக்தியோட அந்த சப்தத்தை, கூட்ட நெரிசலால ஏற்படக்கூடிய சப்தத்தை குறைக்கிறாராம். அப்படி இருக்குமா அவனுடைய பிரபாவம். ஏ மாதா, ஏ அம்மா, ஜெகன் மாதா, லோகத்தை ரட்சிக்கக்கூடிய மாதா, மாதவனுடைய பாதுகையே, உன்னுடைய பிரபாவம்னா அவ்வளவு சாதாரணமான பிரபாவமா? அது யாராலும் சொல்லிட முடியுமா? என்னதான் சான்றோர்கள் அறிந்தோர்கள் உன்னை பற்றி நன்கு அறிஞ்சிருந்தா கூட உன்னை பத்தி முழுமையா சொல்றது அப்படிங்கிறது முடியாத காரியமா? நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? தேவர்கள்லாம் உன்னை தலையில தரிச்சுக்கணும், தலையில வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போடுறா. நீ நீ ஃபர்ஸ்ட் வாங்குறதா, நான் ஃபர்ஸ்ட் வாங்குறதான்னு முந்தி அடிக்கிறா. அதனால அங்க என்ன ஏற்படுது? பெரிய கூச்சல், குழப்பம், சப்தம் அப்படி ஏற்படுறது. அத விஸ்வக்சேனத்தினுடைய விளையாட்டா பெரும்பால அவளை அந்த சப்தங்களை குறைக்கிறார். அதற்கு அப்படி ஒரு சிரமப்படுறார் அப்படிங்கிற மாதிரி, போக்கடிக்கப்படுகிறதோ அந்த சப்தமானது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்துற சுவாமி தேசிகன். மாதர் மாதவ பாதுகே தவ குணான் கஸ்தோது மஸ்தோகதீஹி கூட்டீரேஷு யதர்ப்பண பிரணயினாம் சேவாக்ஷணே ஸ்வர்கினாம் அந்யோன்யம் க்ஷிபதாமகம் பிரதமிகா சம்மர்த கோலாகலம் விஸ்வக்சேன விகார வேத்ரலதிகா கம்பஸ்சிரா லும்பதி அப்படிங்கிறது இந்த பிரபாவ பத்தத்தினுடைய 8வது ஸ்லோகம். பாதுகாசகத்தின் தொடர் 38வது ஸ்லோகம். இதோட இன்றைய தினம் அடியனுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்றதுதான், அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சபையில தெரியப்படுத்துறேன். இதுல குறைகள் இருந்தா தவிர்த்துட்டு என்னென்ன நிறைகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு பயனடையணும் அப்படிங்கிறது சொல்லி இந்த பாகவத கோஷ்டிக்கு அப்படியே தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுட்டு விடைபெற. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. தாசன்.